உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒப்பாரி முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, அதாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு நான் புதுசா பேர் வச்சிருக்கேன், ஒப்பாரி முன்னேற்ற கழகம். சமூக வலைத்தளங்களை திறந்தாலே திமுக காரங்களுடைய ஒப்பாரி தான். டெய்லி எங்கேயாச்சும் ஒரு பொதுக்கூட்டமோ ஏதாச்சும் ஒரு அரங்க கூட்டமோ போட்டு டெய்லி ஒப்பாரி வைக்கிற வேலையைத்தான் தற்பொழுது ஒப்பாரி முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சோ அந்த வேலை ஒப்பாரி முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பாரிய கொஞ்சம் அடைக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோவை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒப்பாரி முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி நான் பேர் வச்சிருக்கேன். இல்லங்க, இந்த ஒப்பாரி முன்னேற்ற கழகம் பேர் நல்லா இல்லைங்க, நான் ஒரு பேர் சொல்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேற்றைய தினத்துல டெல்லிக்கு பயணப்பட்டிருக்காரு. நிறைய ஷெடியூல் போட்டிருக்காங்க. சில ஷெடியூல் அஸ்பர் ஷெடியூல் அடிப்படையில நேற்றைய தினத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. சில ஷெடியூல் நடைபெற்று முடியவில்லை. உதாரணமாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை போய் சந்திக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் வெளிநாடுகள்ல இருந்ததுனால அவரால் சந்திக்க முடியல. அதனால இப்ப நான் பேசியிருக்க இந்த தருணத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா அங்க அவரு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு என்ன கோரிக்கை வச்சாரு, என்ன பேசினாரு, குறிப்பாக திராவிட ஒப்பாரி முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய ஒப்பாரிய அடைக்கும் விதமாக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற மேட்டரை நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதுல முதல் விடயம் என்னவென்றால், தமிழ் தாய் வாழ்த்து விவகாரம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது. அதாவது முதலாவதாக பாடப்பட்டது. இரண்டாவதாக என்ன பாட்டு பாடினாங்க, ஜனகணமன பாடினாங்க. அடுத்து நீராறும் கடல் உளுத்த பாடல் பாடினாங்க இல்லையா. சோ இதுக்கு ஒப்பாரி முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தையா தக்கான்னு குதிச்சாங்க. இது எப்படி நீங்க 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்த தள்ளலாம் அப்படின்ற மாதிரி தையா தக்கான்னு குதிச்சாங்க. சோ அது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கேட்ட பொழுது அவர் என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படின்னா, இது மத்திய அரசாங்கத்தினுடைய புரோட்டோகால். சோ அவங்களுடைய புரோட்டோகால் அடிப்படையில தான் அவங்க செயல்படுறாங்க. நாங்க எத்தனையோ முறை சொல்லி பார்த்தோம், அவங்க கண்டு கொள்ளவில்லை. இது எங்களுடைய நிகழ்ச்சி, ஆகையால் நாங்க இப்படிதான் பண்ணுவோம். இந்த மாதிரிதான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரிதான் அரசாணை இருக்குது. சோ அதனால நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆளுநர் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. சோ இதனை மையப்படுத்தி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லியில போய் பிரதமர் அவர்களை சந்திச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை தான் நீங்க முன்னாடி பாடணும் என்பதாக ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்திருக்கின்றார். உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு கோரிக்கை. நம்ம கிளாப்ஸ் கொடுத்துடலாம். ஏன் கிளாப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் அவர்கள் சமீபத்தில் புதிதாக வந்தார் இல்லையா, அப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யார் இருந்தார் அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாரு. அப்ப அருளேகர் அவர்கள் அவர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக பொறுப்பேற்கின்ற பொழுது அன்றைய தினத்துல முதலமைச்சர் அவர்களும் கூட, அன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. ஆனா அந்த நிகழ்ச்சியில இதே பேட்டர்ன்ல தான் இந்த பாடல்லாம் பாடினாங்க. அதாவது முதல்ல இது என்னது வந்தே மாதரம், இரண்டாவது தேசிய கீதம், மூன்றாவது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. சோ அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த விதமான எதிர்ப்புகளும் தெரிவிக்கவில்லை. அப்ப இவர் தானே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே முதலமைச்சர் இருந்தாரு. அப்ப என்ன பண்ணியிருக்கணும், ஆளுநரை கண்டிச்சு போராட்டம் பண்ணியிருக்கணும்ல. நேரா டெல்லியில போய் ஒரு பயணப்பட்டு இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து நீ சிரமப்படுத்தாதீங்க, 3வதாக பாடாதீங்க என்பதாக அன்றைய தினத்துல பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கணும்ல. அட்லீஸ்ட் வழக்கமா எழுதுவீங்க கடிதம், அந்த கடிதத்தை போட்டிருக்கணும்ல. அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு தக்காளி சட்னி என்பதாக நீங்க அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா கம்முன்னு இருந்துகிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது தையா தக்கான்னு குதிச்சு ஒப்பாரி வச்சீங்க. சோ உங்களுடைய ஒப்பாரியை அடைக்கும் விதமாகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லியில போய் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இதை ஜஸ்ட் நீங்க எளிதா கடந்து போய்விட முடியாது. தமிழ்நாட்டுல இப்படி தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது பிளேஸ் கொடுத்துட்டாங்களே என்பதற்காக விஜய் அவர்கள் நேரடியா போய் பேசியிருக்கிறாரு. ஆனா இத அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்யவில்லை.
அப்ப இந்த கம்பாரிசன் பண்ண தானே செய்வோம் நாங்க. நாங்க வேற இப்ப கூட்டணியில வர இருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இந்த மாதிரிதான் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா டெல்லியில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இரண்டாவதாக மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அதாவது மேகதாது காவிரிக்கு குறுக்க வந்து ஒரு அணை கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பூமி பூஜை போட போறன்ற மாதிரி கர்நாடக அரசு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தேதியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப குறுக்க அணை கட்டினாங்கன்னா நமக்கு தண்ணி கிடைக்காம போயிருன்ற மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. சோ அதனால என்ன பண்ணிருக்காருன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நீங்க வந்து காவிரி குறுக்க வந்து அணை கட்டக்கூடாது என்பதற்காக ஒரு முக்கியமான கோரிக்கையை நம்ம பிரதமர் அவர்கிட்ட வைத்திருக்கின்றார். சோ இது ரெண்டு கோரிக்கையுமே மிக முக்கியமான கோரிக்கை. இது போக இன்னும் சில பல கோரிக்கைலாம் வைத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றார்கள். ஆனா அதிகாரப்பூர்வமாக இன்னும் செய்திகள் ரொம்ப டீட்டெயிலா வந்து வெளியே வரல. அது வந்ததுக்கு பின்பாக நம்ம மொத்தமா பேசுவோம். சோ இது போக இன்னொரு முக்கியமான வரலாற்று சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை அனைத்து தரப்பு மக்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய சம்பவம். பிரதமர் மோடி அவர்களுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நன்றியை தெரிவிச்சிருக்காரு. இந்த நன்றி எதற்காக அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு என்னன்றதை சொல்றேன், நீங்க கேளுங்க. அதாவது தமிழ்நாட்டுல சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சோழர் காலம் இருக்கு இல்லையா, அந்த சோழர் காலத்துல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலகட்டங்கள்ல அங்க நாகப்பட்டினத்துல ஸ்ரீ விஜயநகர பேரரசு சார்பாக ஸ்ரீ மார விஜய தங்கவர்மன் அப்படின்ற மாதிரி ஒரு அரசர் வந்து இருந்தாரு. சோ இந்த அரசர் என்ன பண்ணாருன்னா நாகப்பட்டினத்துல சூளாமணி விகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு விகாரத்தை வந்து கட்டாரு. ஒரு விகாரம் வந்து கட்டாரு. விகாரம்னா வந்து புத்த விகாரம் இருக்கு இல்லையா, அந்த புத்த விகாரம் வந்து கட்டாரு. இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்த தோழர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நம்ம பொன்னியின் செல்வர் வந்து அடிபட்டு கிடக்கிறப்ப அந்த புத்த விகாரில தான் அவரை வச்சிருப்பாங்க. அதுதான் சூளாமணி விகாரம். சோ அந்த சூளாமணி விகாரத்தை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீமார விஜய தங்கவர்மன், இவர் தான் வந்து கட்டுறாரு. சோ இந்த புத்த விகாரம் வந்து பராமரிப்பதற்காக அந்த ஊர்ல இருந்த ஆனைமங்கலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊரு, அந்த ஊரினுடைய பராமரிப்பு செலவுகள், வரிகள், இது எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த வரிகள் எல்லாத்தையுமே இந்த புத்த விகாரம் வந்து பராமரிப்பதற்காக ராஜராஜ சோழன் வந்து வழங்கினார். அதாவது ஆனைமங்கலம் ஊர் மூலமாக வருகின்ற வருவாய்கள் எல்லாத்தையுமே இந்த புத்த விகார பராமரிப்பதற்காக வழங்கினார் ராஜராஜ சோழன். அந்த மாதிரிதான் வழங்கினாரு. சோ இந்த வழங்கிய உத்தரவு இருக்கு இல்லையா, இது என்ன பண்றாருன்னா ஒரு 21 செப்பேடுகளா வந்து செதுக்கி ஆவணப்படுத்துறது. இப்பதான் பத்திரம் இருக்கு, அப்பெல்லாம் வந்து பத்திரங்கள் கிடையாது. இந்த செப்பேடுகள் தான் அதுல எழுத்துக்கள்லாம் எழுதுவாங்க. சோ மொத்தமாக ஒரு 21 செப்பேடுகள். இந்த 21 செப்பேடுகளை வந்து ஒரு வளையத்துல வந்து மாட்டி வச்சு அதை வந்து ஒரு டாக்குமெண்டா வந்து ரெடி பண்றாங்க. அதற்கு பின்னாடி வந்து ஒரு இன்னொரு சோழ மன்னன், குலோத்துங்க சோழ மன்னன் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு 3 செப்பேடுகள் ரெடி பண்ணி இந்த ஒட்டுமொத்தமாக 24 செப்பேடுகளை தயார் பண்ணி ஒரு ஆவணமா வந்து வைக்கிறாங்க. அந்த காலத்துல 1000 வருடங்களுக்கு முன்பாக. சோ அதற்கு பின்பாக கிபி 18ஆம் நூற்றாண்டுகள்ல ஆங்கிலேயர்கள் உள்ள வராங்க தெரியுமா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த செப்பேடுகளை தூக்கிட்டு கொண்டு போய் நெதர்லாந்துல போட்டுறாங்க. நெதர்லாந்துல கொண்டு போய் அங்க இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வந்து போட்டுறாங்க. சோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த செப்பேடுகள் எங்க இருந்துச்சு பார்த்தோம்னா நெதர்லாந்துல தான் இருந்துச்சு. சோ அந்த செப்பேடுகள்ல பாண்டிய அரசுடைய முத்திரை இருக்கும், சோழ அரசுடைய முத்திரை இருக்கும், அதே மாதிரி சேர அரசுடைய முத்திரை இருக்கும். அதாவது புலி, மீன் கொடி, அதுக்கப்புறம் வந்து இந்த வில்லு கொடி, இந்த 3 அச்சுகளும் பொறிக்கப்பட்ட செப்பேடுகளாக அந்த செப்பேடுகள் வந்து இருந்துச்சு. அது நெதர்லாந்துல இருந்துச்சு. சோ இந்த நிலைமையில மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா இந்த மே மாதத்துல நெதர்லாந்து அரசிட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு அந்த செப்பேடுகள் எங்களுடைய செப்பேடுகள், அந்த செப்பேடுகளை நீங்கள் திரும்பி தந்து விட வேண்டும் என்று கூறி அந்த செப்பேடுகளை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம். தமிழர்களுடைய ஒரு வரலாறு வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. ஆனா இந்த செப்பேடுகளை பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்க வேண்டும் என்பதாக நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு சில குரல்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. சோ இந்த செப்பேடுகளை மீட்டு கொண்டு வந்ததற்காக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். சோ உள்ளபடியே பாராட்ட வேண்டிய விடயங்களை பாராட்டலாம், மறுக்க வேண்டிய விடயங்களை மறுக்கலாம். தாராளமா அது வந்து மனித இயல்பு, சரிங்களா? அந்த இயல்பின் அடிப்படையில நம்ம இந்த விவகாரத்திற்காக நம்ம மோடி அரசாங்கத்தை நிச்சயமாக இது வந்து நம்ம பாராட்டலாம், சரிங்களா? சோ இந்த மாதிரிதான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய பயணம் இருந்திருக்கின்றது. சோ இன்னும் நிறைய தரவுகள் இனி வரப்போகும் காலங்கள்ல என்னென்ன பேசினாரு, எந்தெந்த நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும், இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் முழுவதாக வெளிவரும். அந்த தருணத்தில் நம்ம மொத்தமா இன்னொரு காணொலி கூட நம்ம பதிவு பண்ணுவோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய் புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.